Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் முதல் எம்பி வேட்பாளர் என பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்ட பதிவால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. தாவேகா தலைமையிலான கூட்டணியின் பெயர் இதுவா என சமூக வலைதளத்தில் விவாதமும் வலுத்து வருகிறது. ஜூன் 18 நடைபெறும் மாநிலங்களவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். என்ன நடந்தது? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக காங்கிரசுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கட்சியினுடைய வேட்பாளராகவும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டியிடுகிறார் என்று நேற்றைய தினம் அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி முதல் எம்பி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெருமையாகவும் பெரும் பொறுப்பாகவும் கருதுகிறேன் என்று பிரவீன் சக்கரவர்த்தி பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியா கூட்டணி மற்றும் என்டிஏ கூட்டணி என இரண்டு கூட்டணிகள் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் மூன்றாவது கூட்டணியாக உருவாகுமா, பல்வேறு கூட்டணி கட்சிகளினுடைய சார்பில் இந்த கூட்டணி உருவாகுமா என்ற கேள்வி என்பதும் எழுந்திருந்தது. இந்த நிலையில் தான் பிரவீன் சக்கரவர்த்தி நேற்றைய தினம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்ற ஒரு பதிவு என்பது தற்போது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவு திரட்டி ஆட்சி என்பதும் அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த கூட்டணியில் டிவிகே மற்றும் காங்கிரஸ், விசிக மற்றும் ஐயுஎம்எல், சிபிஐ மற்றும் சிபிஐஎம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில் நியமன எம்பி பதவிக்காக போட்டியிடக்கூடிய அந்த அறிவிப்பு என்பதும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுவதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் என் மீது நம்பிக்கை வைத்து லோக்சபா மற்றும் ராகுல் காந்தி ஜி அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழக மக்களின் துணிச்சலான, விசுவாசமான மற்றும் நேர்மையான குரலாக ஒலிப்பேன் என்று லட்சக்கணக்கான கூட்டணி தொண்டர்களுக்கு உறுதியளிப்பதாகவும் அவருடைய பதிவு என்பது ஈர்த்திருக்கிறது. நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர் பதிவிட்டிருந்தாலும் கூட கூட்டணியினுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் இந்த பதிவு என்பதை பதிவிட்டிருப்பது பெரும் பரபரப்பையும் ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்பது இதற்கு முன்பாகவே அவர்கள் பெயர் வைக்கப்பட்ட கூட்டணியா அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய யூகத்தில் அமைக்கப்பட்ட கூட்டணியா என்ற கேள்விதான் தற்போது எழுந்திருக்கிறது. அவர் அந்த வாழ்த்து அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்றும் அதில் 6 கட்சிகளினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு தற்போது இந்த பதிவினை பதிவிட்டு இருக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தி இதற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்வதற்கு மிக முக்கிய பங்காற்றியவராகவும் திகழ்கிறார். அதனால் அவருக்கு நேற்றைய தினம் அந்த பொறுப்பு என்பது போட்டியின்றி நியமன எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது அவருக்கு இந்த பதிவு என்பதும் பதிவில் அந்த கூட்டணியினுடைய பெயரை குறிப்பிட்டு இருப்பதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.